ஸோ நம்ம வந்து இப்போது நேற்று வந்து நான் கோல்டு மார்க்கெட் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே அது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நான் சொன்னது, ஓகேங்களா. ஸோ வந்து ஃபாரெக்ஸ்லேயுமே வந்து கோல்டு ஏறுச்சுன்னா இந்தியன்லேயும் வந்து கோல்டு வந்து ஏறும். இது வந்து நார்மல் தெரிஞ்சது தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24K ஆக்சுவலாக 96,400 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட், லேண்டில் பண்ணலாம், அண்ட் தென் கோல்டில் பண்ணலாம், கிரிப்டோவில் பண்ணலாம். இது மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா வந்துச்சு சோஷியல் மீடியாவில். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து ஏகப்பட்டது வருது, ஓகே, நான் என்னன்னு சொல்ல. அட் த சேம் டைம் டிவி சேனல்லையுமே வந்துருச்சு. எப்போத்துலேருந்தும் இருக்குது. நியூஸ் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னே வந்து 24 ஹவர்ஸ் நியூஸ்மே வந்து ஸ்டாக் பற்றியுமே பேசுகிறது, மார்க்கெட் பற்றியே வந்து பேசுகிறது நியூஸும் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் அந்த கீழே இருக்க நியூஸு, அப்புறமா அவங்க அனாலிஸ்ட் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி போகும், எந்தெந்த செக்டார்ஸ், எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஏன் மார்க்கெட்டு கீழே போய்கிட்டு இருக்குது, கிராஷ் வருமா, இந்த மாதிரி வந்து A to Z வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு வந்து இருக்குன்னா அட் த சேம் டைம் மைனஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ கோல்டுமே அப்படி தான். கோல்டு வந்து சேஃபாக வேண்டாம், ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் அது நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ரிஸ்க் இருக்குது, அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி இப்போது நியூஸில் பேசுகிற மாதிரி ஏன் கோல்டு பற்றி பேச மாட்டுறாங்க. கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, லேண்ட்லேயுமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய இந்த இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ரொம்ப நம்புறது வந்து கோல்டும் லேண்டும் மட்டும்தான். ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்கும், வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப நம்பி அதுக்குள்ளே போவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் நம்புறதை விட ஆனால் ஆர்வம் இருக்கும் கற்றுக்கணுன்ட்டு, ஆனால் நம்புறது வந்து கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா. ஸோ அப்போது ஏன் வந்து நான் சோஷியல் மீடியா பற்றி பேசல, டிவி சேனல்ஸ் பற்றி பேசுகிறேன். ஏன் வந்து டிவி சேனல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறத விட அவ்வளோ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து கோல்டு, லேண்டு பற்றி நடுவில் ஆட் வர்றது வேறு. நான் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிற மாதிரியே ஏன் வந்து கோல்டு, லேண்ட் பற்றி பேசல. அண்ட் தென் கிரிப்டோவும் பார்த்திங்கன்னா வந்து லீகல் ஆகிடுச்சு. 2022 வந்து லீகல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்து நீங்கள் கிரிப்டோலாம் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி ஏன் வந்து டிவி சேனல்ஸ் கொண்டு வரல. ஸோ அதுக்கு நிறையா வந்து ப்ராப்பர் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து மேபி லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால மேபி இருக்கலாம். பட் அது கரெக்டான கைட்லைன்ஸ் வச்சு கொண்டு வந்தால் என்ன நடக்கும், கொண்டு வரலைன்னா என்ன நடக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். எந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஓகேவாக இருக்கோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட இது பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.